இன்ஃபேக்ட் மர்டர் கேஸ் சார். சார் தயவு செஞ்சு கிளம்புறீங்களா? சார் உங்களை தான் சார் சொல்றேன், தயவு செஞ்சு கிளம்புங்க. இது வியாபாரம் நடக்கிற இடம். இங்க வந்து கொலை கேஸ் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு முதல்ல இடத்த காலி பண்ணுங்க சார். சார் ப்ளீஸ் சார், சார் உங்களை ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறோம் சார். தயவு செஞ்சு இந்த ஒரு விஷயத்தில் ஹெல்ப் பண்ணீங்கன்னா 2 பேருடைய வாழ்க்கையை காப்பாற்ற முடியும் சார். எதுக்கு மத்த பேச்சலாம்? முதல்ல இடத்த காலி பண்ணுங்க சார். சார் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். மிஸ்டர் சுரேஷ், நீங்க போங்க. சரிங்க சார். எப்படி இருக்கீங்க சார்? என்ன ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஊட்டியில் ஒரு எஸ்டேட் வாங்குற வேலையா நீங்கள் அங்கே வந்திருந்தப்போ நானும் அங்கே வந்திருந்தேன். நீங்கள் வாங்க இருந்த எஸ்டேட்டை நான் வாங்க ஆசைப்பட்டேன்னு தெரிஞ்சதும் நீங்கள் கூட விட்டு கொடுத்தீங்களா சார்? ஓ எஸ் சார். எப்படி சார் இருக்கீங்க? பிரமாதமாக இருக்கேன் சார். ஆமாம், உள்ளே வந்துட்டு நம்ம ரெஸ்டாரண்ட்டில் காஃபி சாப்பிடாம போனால் என்ன சார் அர்த்தம்? ஓ மை காட் சார், இது உங்க ரெஸ்டாரண்டா? ஆமாம் சார், என் ரெஸ்டாரண்ட் தான் சார். ரொம்ப நல்லதா போச்சு. நாங்க ஒரு உதவி கேட்டு தான் இங்க வந்தோம். சரி. உங்க ரெஸ்டாரண்ட்னு சொன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். சொல்லுங்கள் சார், நான் என்ன பண்ணணும் உங்களுக்கு? சார் ஒரு ஆள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அடிக்கடி இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து போயிட்டு இருந்தார் சார். ஆக்சுவலா அவர் இன்னைக்கு உயிரோடவே இல்லை. அவர் கொலை செய்யப்பட்டு இறந்துட்டார் சார். அந்த கேஸ் சம்பந்தமா 2 பேரை காப்பாத்துறதுக்காக நாங்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த ஆள் உங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்ததுக்கு ஐ மீன் ஒரு பொண்ணோட வந்ததுக்கு எவிடன்ஸ் மாதிரி சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடைக்கும்னா அது எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அவ்வளோதானே மிஸ்டர் நாகராஜ்? சார் நான் அப்புறமா பேசுறேன் சார். இங்கே வாங்க. இதை வந்துட்டா சார். சார் சிசிடிவி மானிட்டர் ரூம் இருக்குல்ல, இவங்க கேட்குற ஃபுட்டேஜ்லாம் கொஞ்சம் காட்டுங்க. ஓகே சார். என்ன சுரேஷ், சின்ன உதவி தான் நீங்கள் கேட்டது, சுலபமாக செஞ்சுட்டேன். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? உங்களுக்கு வேணும்னா இது சின்ன உதவியா தெரியலாம் சார். ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயம் நாங்க மறக்கவே மாட்டோம் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, இட்ஸ் ஆல் ரைட். ஓகே நாகராஜ், இவர் கூட்டிகிட்டு போய் காமிங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். ஓகே சார், வெல்கம். வரேன் சார். வாங்க சார் வாங்க. ஹலோ, வாப்பா. ஆமா ஐயோ மாமா, என்ன பண்ணிட்டு இருக்க? ஏ மாப்பிள, முடி களைஞ்சிருந்துச்சுடா, சீவிட்டு இருந்தேன். ஏன் ஐயோ அசிங்கமா இல்ல? முதல்ல கண்ணாடி கழட்டு. மாப்பிள, மாமா போய் மாப்பிள்ள நானா இல்ல நீயா? நீதான்டா மாப்பிள. என்னை எங்கடா மாப்பிளையாக்க விட்டீங்க? காலம் பூரா என்ன கன்னி பையனா தானே இருக்க வச்சிருக்கீங்க. ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. வாங்க வாங்க. இந்த வர்றங்க. யோ இரியா. வாங்க வணக்கம். உள்ள உள்ள வாங்க. வாங்க. உள்ள கூட்டு போ. வாங்க வாங்க. தம்பி, உள்ள போங்க. டேய் அப்பா, நீ மட்டும் 2 பொண்டாட்டி கட்டிட்டு நிம்மதியா போய் சேர்ந்துட்ட. நீ வெத்த மயந்தான் அந்த சுருளி. எனக்கு ஒரு கல்யாணம் கூட நடக்க மாட்டேங்குதேடா. அப்படியே நான் பொண்ணு பார்க்க போனாலும் அந்த பொண்ணுக்கு உடனே கல்யாணம் நடந்துருது. என்ன பண்ண முடியும்? நம்ம அழகு அப்படி. எங்க நம்மளை விட்டு போயிட்டாங்க. ஏ மாப்பிள, ஏ அக்கா. ஐயா, அவ்வளவுதான் மல்லிகா வாழ்க்கை. நாம எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் காலா காலத்துக்கும்
நம்ம வாழ்க்கைக்கு நல்லது சேர்க்கறதா இருக்கும். இன்னைக்கு நீ எடுக்கிற முடிவும் அந்த மாதிரி தான். உனக்கு மட்டும் இல்ல, உன் குடும்பத்துக்கே இந்த முடிவு நல்லது பண்ணும். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. என் மேல உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல? உங்களை நம்பாம நான் வேற யாரக்கா நம்புவேன்? ஐயா இது ஏடா. வணக்கம் வணக்கம், நான் தான் மாமா. வணக்கம். இது மாப்பிள்ளை பையனோட மாமா. ஓ அப்படியா, சரி சரி சரி. இவன் என் தம்பி, ஆ, பேரு சுருளி. வணக்கம் வணக்கம். போய் சந்தோஷமா மாப்பிளைய பாரு. உனக்கு பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்குன்னு சொல்லு. அதுல எந்த தப்புமே இல்ல. பழசெதையும் மனசுல போட்டு குழப்பிக்காத. ஒவ்வொரு நாளும் உனக்கு புதுசாதான் பிறக்குதுன்னு நினைச்சுக்கோ. ஒவ்வொரு நாள் சூரியன் உதிக்கிறப்பவும் கேலண்டர்ல ஒரு ஷீட்டை கிழிக்க தான் செய்யறோம். கிழிச்சு போட்டத யாரும் மதிக்கிறது இல்ல மல்லிகா. அன்னைக்கு கிழிச்சதோ என்ன தேதி தெரியுதோ அதுதான் யதார்த்தம். அதுதான் அன்னைய பொழுதுக்கு சத்தியம். என்னைக்குமே இதை மனசுல வச்சுக்கோ, புரிஞ்சுதா? ம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தரகர்கிட்ட பொண்ணோட ஜாதகத்தை கொடுத்து 2 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள ஒரு நல்ல சம்மந்தத்தை அனுப்பி வச்சிட்டாரு. சார் எக்ஸ்கியூஸ் மீ சார், ஒரு நிமிஷம் இருடா, பேச விடுறா. ஏ சார், நாங்களே இப்பதான் பொண்ணு பார்க்க வந்திருக்கோம். நீங்க என்னமோ அதுக்குள்ள 2 பேரும் பார்த்து பேசி முடிச்சு தேதியெல்லாம் குறிச்சு மண்டபமெல்லாம் புக் பண்ணி நாளைக்கு தாலி கட்டுற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. வாய மூடு மாமா. டேய், சபையில ஒரு பெரிய மனுஷனா 4 நல்ல வார்த்தை பேச விடுங்கடா. பேசட்டும் பேசட்டும். மாப்பிள்ளை காரை விட்டு இறங்கும் போதே என் மனசுக்கு தோணுச்சு இந்த சம்பந்தம் செட் ஆயிரும்னு. உங்ககிட்ட சொல்றதுல என்ன இருக்கு? நான் இந்த ஊர் கோயிலில் சாமியாடி குறி சொல்றவன். ரைட்டு. அந்த ஆத்தா என் வாக்கில் நின்று இந்த ஊரில் இருக்க எல்லாருக்கும் நல்லது செய்கிறா. அப்படிப்பட்டவ என் வாழ்க்கையில் ஒரு நல்லது செய்ய மாட்டாளா என்ன? அந்த நம்பிக்கையில் தாங்க பேசினேன். கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. நாங்களும் ஜாதகத்தை பார்த்தோம். உங்க பொண்ணு ஜாதகம் என் புள்ள ஜாதகத்தோட நல்லா பொருந்தி போயிருக்கு. பொண்ணை பார்த்து இவனுக்கும் பிடிச்சு போய் உங்க பொண்ணுக்கும் புள்ளைய பிடிச்சு போச்சுன்னா அடுத்து ஆக வேண்டிய காரியத்தை பார்க்க வேண்டியதானே? நீங்க சொல்றது உண்மைதாம்மா. நீங்க சொல்ற அந்த நல்லது சீக்கிரமே நடக்கணுங்கிறது தான் எங்க விருப்பமோ. மா, காஃபி கொண்டு வர சொல்லுங்கம்மா. ஆமாங்க, கொஞ்சம் சீக்கிரமா போய் காப்பி எடுத்துட்டு வாங்களேன். ஏன் மாமா பறக்குற? டேய், சுகர் எனக்கு தான். காலையில் வெறும் 10 இட்லி தான் சாப்பிட்டேன். ஒரு 10 ஊத்தாப்பம் சாப்பிடலாங்கிறக்குள்ள வாமாமான்னு சொல்லி சீக்கிரமா கிளம்பி கூட்டீங்க. பசி உசுறு போதுடா. உனக்கு என்ன தெரியும்? ஆனா எதெல்லாம் மகிழ்ச்சி அப்படின்னு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, பாரதியார் பக்கத்துல வந்து கொஞ்சம் அந்த மீசையெல்லாம் சுருட்டி வச்சுட்டு கொஞ்சம் ஒரு மிரட்டுவார். ஏன்னா அவர் தொடங்குறதே எத்தனை கோடி இன்பம் வைத்தா எங்கள் இறைவா அப்படின்னு. அடுத்த வேளை சாப்பாடு கிடையாது, 5 ரூபாய் கடன் கொடுக்க ஆள் கிடையாது, வீட்டில் அரிசி கிடையாது, உப்பு கிடையாது, புளி கிடையாது, பருப்பு கிடையாது. எப்போ இந்த இடத்த விட்டு ஓடணுமோ, பாண்டிச்சேரி எல்லைக்குள்ள காலை வைக்கணுமோ அப்படிங்கிற நித்திய பயத்தில் இருக்கக்கூடிய அந்த மனசுல எத்தனை கோடி இன்பம் வைத்தா எங்கள் இறைவா அப்படின்னு சொல்ற அளவுக்கு விலாசமாகவும் விகாசமாகவும் இருக்க முடியும் அப்படின்னா, ஏதோ ஏசி ஒர்க் பண்ணல அப்படிங்கிறதுக்காக வருத்தப்படக்கூடிய இனமா நாமெல்லாம். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? மாப்பிள்ள, பொண்ணை நான் பார்த்துட்டேன். பொண்ணு சூப்பரா இருக்குடா. பொண்ணு எப்படி? யோ, அது பொண்ணு இல்லையா? அப்ப அது பொண்ணு இல்லையா? இனிமே அது ஏன் ஆள் தான்.
யோ மாமா, முதல்ல கண்ணாடி கழட்டி பாரு. அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. நம்ம எப்போ பொண்ணு பார்த்தாலும் அந்த பொண்ணு கல்யாணம் ஆகும். இப்போ என்ன நம்ம கல்யாணமான பொண்ணாக பார்த்துட்டு இருக்கிறோம். நமக்குன்னு ஒரு நேரம் வரும்டா சுருளி, அவசரப்படாத. மாப்பிள்ளைய பார்த்தா நல்லா படிச்சவர் மாதிரி தெரியுது. முகத்துல ஒரு அமைதி இருக்கு, ஒரு பொறுப்பு தெரியுது. பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லவராகவும் தெரியறாரு. அதுதான் எனக்கு முக்கியமா பட்டுச்சு. அக்கா, அநியாயத்துக்கு நீங்க என்ன பிரெயின் வாஷ் பண்றீங்க. பிரெயின் வாஷ்லாம் ஒன்றும் பண்ணல. வேணும்னா நீயே வந்து பாரு மாப்பிள்ளைய. நான் வரலக்கா. ஏய், வராம எப்படி? நீ வந்து பாரு, வா. ஐயோ, என் நிலைமை யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே. டேய், நீயாவது பொண்ணை சீக்கிரம் வர சொல்றா. என்னையா பிரச்சனை? என்ன பிரச்சனையா? பொண்ணு சீக்கிரம் வந்தா தாண்டா அதுக்கு அடுத்து பஜ்ஜி சுஜியெல்லாம் சாப்பிட முடியும். அடுத்த கடை தானே பேசிட்டு இருக்க. ஏங்க, நீங்களாவது பொண்ணை கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்லுங்களேன். வர சொல்லிட்டா போச்சு. கொஞ்சம் இருங்கம்மா. சென்னையில இருந்து என் சிஸ்டர் வந்துட்டு இருக்கா. அவ சென்னையில பெரிய டாக்டர். சின்ன வயசுல இருந்து இவனை தூக்கி வளர்த்ததே அவதான். இவனோட கல்யாணங்கிறது அவளோட கனவு. அப்படி இருக்கிறப்போ அவளும் வந்துடுறதுதான் நல்லதுன்னு என் மனசுக்கு படுது. பரவாயில்லைங்கம்மா, 10 நிமிஷம் தானே, வெயிட் பண்ணா போச்சு. என்னது 10 நிமிஷம் தானே? ஹலோ, 10 நிமிஷங்கிறது உங்களுக்கு எனக்கு வேணா சாதாரணமா இருக்கலாம். இவனுக்கெல்லாம் 10 வருஷம் மாதிரி. இவன் பொண்ணை பார்க்கற எவ்வளவு ஆர்வமா இருக்கான் தெரியுங்களா? டேய், ஓ நல்லதுக்காக தாண்ட சொல்லிட்டு இருக்கேன். இங்க பாருங்க, முதல்ல பொண்ணை வர சொல்லுங்க. இல்லைன்னா அந்த பஜ்ஜி சுஜியாவது கொண்டு வர சொல்லுங்க, பசிக்குதுங்க. என்னாச்சுப்பா? தெருல பஞ்சர் நினைக்கிறேம்மா. ஒரு 10 நிமிஷம் இருங்க. ஸ்டெப்னி இருக்குல்ல? இருக்குமா? டைம் ஆயிடுச்சுப்பா. ஏற்கனவே 3/4 மணி நேரம் லேட்டு. என் சிஸ்டர் வேற அங்க தவியா தவிச்சிட்டு இருப்பா. லேட்டா போய் நின்னா நீ எப்பவுமே இப்படிதானே என் கூட சண்டைக்கு வருவாப்பா. ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கம்மா, அதுக்குள்ள ரெடி பண்ணிடுறேன். சீக்கிரம் பாருப்பா. சரிங்கம்மா. என்னங்க, நல்ல நேரம் போய்கிட்டு இருக்கு. பொண்ணை பார்த்துட்டாங்கன்னா நல்லா இருக்கும். அவங்க சிஸ்டர் வந்ததுக்கு அப்புறம் இன்னொரு தடவை வர சொல்லி பார்த்துக்கிட்டா போச்சு. நீங்க கொஞ்சம் பேசுங்களேன். நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. நல்ல நேரம் முடியறதுக்குள்ளே மாப்பிள்ளை பொண்ணை பார்த்துட்டா நல்லா இருக்கும். அப்புறம் உங்கள் சகோதரி வந்ததுக்கப்புறம் வேணா இன்னொரு தடவை பார்க்கட்டும். பொண்ணு இங்கே தானே இருக்கா? அம்மா, ஃபோன் போட்டு பேசுமா. சரி, போனை குடுற. இந்தா. சொல்லு ராஜி. எங்க இருக்க? டைம் ஆயிட்டு இருக்கு. எவ்வளவு நேரம் உனக்காக நாங்க காத்துட்டு இருக்கிறது? சாரி ராஜி. வர வழியில கார் பஞ்சர் ஆயிடுச்சு. டிரைவர் வேற ஸ்டெப்னி மாட்டிட்டு இருக்காரு. இப்ப என்ன பண்றது? கோச்சுக்காத ராஜி. நீ பொண்ணு பாரு. சதீஷ்க்கும் உனக்கும் பிடிச்சிருந்தா சரின்னு சொல்லலாம். நான் அப்புறமா இன்னொரு நாள் வந்து பாத்துக்கிறேன். இன்னொரு நாளா? ஏன்? எங்க இருக்க நீ இப்போ? அதை ஏன் கேக்குற? வண்டி ரெடியாகி கிளம்புறதுக்குள்ள இன்னும் 1 மணி நேரம் ஆகும் நான் வந்து சேர. தப்பா நினைக்காத ராஜி. நீங்க பொண்ணு பாருங்க முதல்ல. நீங்க பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க. சரி, போனை வை. என்னவாம்மா, எந்த இடத்துல வந்துட்டு இருக்காங்களா? வர வழியில வண்டி பஞ்சர் ஆயிடுச்சா. இப்போதைக்கு வர முடியாதுன்னு சொல்றா. நீங்க பொண்ணை வர சொல்லுங்க. பார்வதி, லட்சுமியை கூட்டிட்டு வர சொல்லு. லக்ஷ்மி, லக்ஷ்மி. சொல்லுங்கம்மா. நீ போய் மல்லிகாவை கூட்டிட்டு வாமா. சரிம்மா. ஒரு நிமிஷம். இந்த பூவை பொண்ணுக்கு வச்சு கூட்டிட்டு வாமா. இந்தம்மா.
மாப்பிள்ள ம் கொண்டு போய் கொடு. ம். இதில் சர்க்கரையெல்லாம் கரெக்டாக அளவாக தானே போட்டிருப்பீங்க? ஏன்னா நான் டயபெட்டிக் பேஷண்ட்டு, சர்க்கரை கொஞ்சம் கம்மியாக தான் சாப்பிடுவேன். பை த பை உங்கள் நேம் என்ன தெரிஞ்சுக்கலாமா? இந்த புள்ளிட்டு பேர் தாண்டா கேட்டேன், சொத்தா கேட்டேன். தேங்க்யூ. அவனுக்கு கொடுங்க. என்னடா பொண்ணை பிடிச்சிருக்கா? ஏக்கா இவனுக்கு பொண்ணை பிடிச்சி ரொம்ப நேரம் ஆச்சு. முதல்ல இவனை பிடிச்சிருக்கான்னு பொண்ணுக்கிட்ட கேளு. வளைஞ்சுக்கிட்டு இருக்கான். டேய் கேட்காம இருந்தா பொண்ணு எப்பறம் அனுப்புவாங்க? கேட்டதானே அனுப்புவாங்க. இருந்தா போது எல்லாம் அம்மா பார்த்துப்பாங்க. என்ன 2 பேரும் குசு குசுன்னு பேசிட்டு இருக்கிறீங்க? சொல்லுங்க, எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க. அது ஒன்றும் இல்லைங்க. அது வந்து மாப்பிள்ளை பொண்ணுகிட்ட தனியாக பேசணும்னு ஆசைப்படுறான். அதுக்கு என்ன, பேசிட்டா போச்சு. என்னடா? இல்லம்மா நான் லட்சுமி, மல்லிகாட்ட போய் சொல்ல, மாப்பிள்ளை ஏதோ தனியா பேசணும். சரிப்பா. ஆமாங்க, கொஞ்சம் சீக்கிரம் கூட்டு வாங்க. சரிங்க. சரின்னு சொல்லிட்டாப்பா. மாப்பிள்ளை நீங்க போய் பேசிட்டு வந்துடுங்க. போ. மாப்பிள்ளை வாடா, நம்மளும் போய் பேசிட்டு வந்துருவான். வா, எல்லாத்தையும் பேசணும்டா. ஏ சுர்லி, நீ உட்காரு. ஏன்? சதீஷ், நீ போய் பேசிட்டு வாப்பா. மாப்பிள்ளைக்கு பயமா இருக்குங்கக்கா. மாப்பிள்ளை ஆல் தி பெஸ்ட். உங்க பேரு மல்லிகாவா? உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? ஐ மீன், பிடிச்சிருக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்கன்னா எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். ஏன்னா எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. உன்னை கட்டிக்க போறவன் உண்மையிலேயே கொடுத்து வச்சவன். என்னாச்சுங்க? எதுக்குப்பா அழுவுறீங்க? ப்ளீஸ் அழுவாதீங்க. ஐயோ, சத்தம் போடாதீங்க, யாராவது வந்துட போறாங்க. நீங்க அழுதீங்கன்னா என்னதான் தப்பா நினைப்பாங்க. அழுவாதீங்க ப்ளீஸ். எங்க யாராவது தப்பா நினைச்சுக்க போறாங்க. ஐயோ, நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? எங்க ப்ளீஸ் சொல்றத புரிஞ்சுக்கோங்க. ஏ மாப்ள,